ஹாப்பி மார்னிங் மை டியர் பிரதர்ஸ். 11ஆம் தேதி கேரளா லாட்ரி கஸ்ஸிங் நம்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று 10ஆம் தேதி ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம், என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. 10ஆம் தேதி கேரளா லாட்ரி காருண்யா ட்ரா நம்பர் 738 கஸ்ஸிங் நம்பர் கொடுத்துருந்தேன். ரிசல்ட் வந்து 94 3 டிஜிட்டில் 494 ரிசல்ட்டு 494. ஆல் போர்ட்லேயே நமக்கு 2 நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. 94 ஆல் போர்ட்லேயே பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 6149 கொடுத்துருந்தேன். 4 மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். மேக்ஸிமமில் 200% அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஏபிசி போர்டில் இறங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 4ஆம் நம்பர் ஏ போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் வந்திருக்கு. ஆல் போர்டில் 49 அப்படின்னா ஏபியில் 49, பிசியில் 94. அவ்வளோதான், இந்த நம்பர் தான். ஏபியில் 49, அப்படியே பிசியில் 94. ஏன் நான் வந்துட்டு ஆல் போர்டில் 2 நம்பர் மட்டும் கொடுக்குறேன், அந்த 2 நம்பர் அப்படியே பவர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோம்னா, மேக்ஸிமம் அப்படி தான் ரிசல்ட் அடிச்சிட்ருக்காங்க. சும்மா ஏனோ தானோ நம்பர் கொடுத்துட்டு போகிறதுக்கு. இப்போது ஒரு நம்பர் எடுக்கிறேன், 6ஆம் நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 6 பவர் பண்ணி அப்படியே கொடுத்துறது 6-1. இப்போ 4ஆம் நம்பர் கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே பவர் பண்ணி கொடுத்துருவேன். 4ன்னு முடிவு பண்ணேன்னா அதை பவர் பண்ணி 9 சான்சஸ் இருக்குது அப்படின்றதுக்காக தான். அப்படி அந்த வகையில் பார்க்கும்போது 4-9 இப்படி பவர்லேயே அடிச்சிட்டாங்க. 494. ட்ரிக் நம்பரில் 3 டிஜிட் நம்பர் 494 பாஸ் ஆகிருக்கு ட்ரிக் நம்பரில். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரிக் நம்பரில் 449 449 உள்ளேயே இருக்குது. 494 பாஸ் ஆகிருக்கு. ஓகே டியர் பிரதர்ஸ், இன்றைக்கி 11ஆம் தேதி சண்டே கேரளா லாட்ரி சம்ருதி ட்ரா நம்பர் 37. 11ஆம் தேதி கேரளா லாட்ரி சம்ருதி ட்ரா நம்பர் 37 கஸ்ஸிங் நம்பர். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கஸ்ஸிங் படி இன்றைக்கி இன்னத்த டேட்டையே வச்சு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி தேதி 11, ஓகே தானே? இன்றைக்கி தேதி 11. இந்த 11ஐயே ஏபிசி போர்டில் இறக்கிறதுக்கு 200% சான்ஸ் இருக்குது. ஸோ கவனமாக ப்ளே பண்ணணும். ஆல் போர்டில் 1, 6, 5, 8 கொடுத்துருக்கேன். இந்த 2 நம்பர் தான் இப்போ தான் மாற்றிருக்கேன். ஸோ என்னுடைய கஸ்ஸிங்கில் இப்போ 5ன்னா 5 பவர் பண்ணி 0ன்னு கொடுப்பேன், இல்லை 8ன்னா 8 பவர் பண்ணி 3ன்னு கொடுத்துருப்பேன். இருந்தாலும் இந்த நம்பர்ஸ்க்கு சான்ஸ் இருக்குன்றதுனால பவர் பண்ணி கொடுக்கல. இந்த 2 நம்பர் மட்டும் பவர் பண்ணி கொடுத்துருக்கேன். 1, 6 அதில் இந்த கொடுத்துருக்கிற 4 நம்பரில் 1ஆம் நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 200% சான்ஸ் இருக்குது ஆல் போர்டில் 1 இறங்குறது. ஏபிஏசிபிசியில் 41, 14, 16, 61, 18, 81, 85, 58, 96, 69, 59, 95. அதாவது 58, 59, 69. அவ்வளோதான். 41, 61, 81. சிம்பிள். டபுள்ஸில் 11 கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இன்றைக்கி தேதி 11. அந்த 11ஆம் தேதியவே ஏபிசி போர்டில் இறங்கிறதுக்கு இறக்குவாங்க, வாய்ப்புகள் இருக்குது. 4 கொடுத்துருக்கேன். மீண்டும் 44. நேற்று தான் கொடுத்துருந்தேன் 44.
இது நேற்று ரிசல்ட்டு. ஏபிஎஸ்சிபிசியில் டபுள்ஸ் கொடுத்துருந்தேன். 44 கொடுத்து 44 ஏசியில் பாஸ் ஆகிடும். அதே போல் இன்றைக்கி மீண்டும் 44 கொடுத்துருக்கேன். நேற்று தானே 494 அப்படின்னு அடித்தாங்க. மீண்டும் 44க்கு வாய்ப்பு இருக்குமா, மறுபடியும் அடிப்பாங்களா அப்படின்றதெல்லாம் யோசனையெல்லாம் இருக்கக்கூடாது. நேற்று ரிசல்ட்டு, நாளைக்கு ரிசல்ட்டு அப்படின்றதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நமக்கு என்ன தோணுது, அவ்வளோதான். நேற்று 494 பி போர்டில் இருக்கிற 9 பவர் பண்ணி 4 அப்படின்னு கொடுத்து 444 அப்படின்னு அடிக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நேற்று 494 ரிசல்ட்டு. சென்ட்ரலில் இருக்கிற 9 பவர் பண்ணி 4ன்னு வச்சு அடித்து 444 அடிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால தான் மீண்டும் 44 கொடுத்துருக்கேன். ஏபிஎஸ்சிபிசியில் 41, 61, 81 ஃபஸ்ட்டு 3 நம்பரு, 85, 96, 59 டபுள்ஸில் 11, 44 11 இருக்குது பாருங்கள். மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது 11. ஓகே, எப்போ கொடுக்குறது தான் ட்ரிக் நம்பர்ஸ். 16, 85, 27, 59, 44, 44. எனக்கே நம்ப முடியல. விஷயம் என்னென்னா, ட்ரிக் நம்பர் நான் எடுக்கும்போது 44 44ன்னு வந்தோடனே ஏன்னா மறுபடியும் 44 44ன்னு வந்திருக்கே அப்படின்ட்டு. இருந்தாலும் கொடுப்போம். அதில் நேற்று அடிச்சிட்டாங்க அப்படின்றதுக்கெல்லாம் மாற்றுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ட்ரிக் நம்பரில் என்ன வருதோ அந்த நம்பரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு வேளை 44 44ன்னு அடித்தா கூட என்ன சொல்கிறது, ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நேற்று வந்து 94 94 ரிசல்ட். அந்த 2 9ஐயும் பவர் பண்ணி 4ன்னு போட்டுவிட்டு 4 இறக்கி விட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் கவனமாக ப்ளே பண்ணணும். 16, 85, 27, 59, 44, 44. இந்த ட்ரிக் நம்பர் மூலமாக நான் எடுக்க மறந்த கஸிங் நம்பர்ஸ் நீங்கள் ஏதாவது எடுத்து வச்சுருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஒரு விஷயத்தில் ஒருத்தரே முடிவெடுக்கிறதுன்றதை விட ஒரு டீமாக உட்காந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது பக்காவாக வின் பண்ணும். எப்படின்னு நான் சொல்கிறது புரியுதான்னு தெரியல உங்களுக்கு. இப்போ வீட்டில் நான் மட்டுமே முடிவு எடுக்கிறதுக்கு என்னோடய அம்மா, தங்கச்சி, அப்பா, இந்த மாதிரி உறவுகள் எல்லாத்தையும் உட்கார வச்சு ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நான் ஒன்று சொல்லுவேன். இப்போ எல்லாத்துக்கும் மனசுக்கு சரின்னு படும்போது ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது சரியாக வரும், பக்காவாக வரும். சரிங்களா? அது மாதிரி தான் நீங்களும் நானும் சேர்ந்து முடிவு பண்ணால் ஒரு மிகச்சிறப்பான வெற்றியை பிடிக்கலாம். ஸோ அதனால் உங்களுடைய கஸிங் நம்பர்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட். ஏற்கனவே நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இன்றைக்கி தேதி 11. இந்த 11ஐயே ஏபிசி போர்டில் இறக்கிறதுக்கு என்னுடைய கஸிங் படி அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது மை டியர் பிரதர்ஸ். அதனால் நான் ஸ்ட்ராங்காக மேக்ஸிமம் அப்படின்னு சொல்கிற நம்பர்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்கிறது 411. அந்த நம்பரை பாக்ஸில் வச்சாலும் வின்னிங் பிடிக்கிறதுக்கு 200% சான்ஸ் இருக்குது. 411 பாக்ஸில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், 3 நம்பர் கிடைக்கும். 411, அதை அப்படியே திருப்பி 114, அப்புறம் 141, 141. சரிங்களா? அப்புறம் 411, அப்படியே திருப்பி 114. ரொம்ப சிம்பிள் தான், அவ்வளோதான். 64 11 4 டிஜிட்டில் 64 11 411, 61 26 126, 17 59 759. என்ன 59 அப்படின்னா நேற்று வந்து 494 ரிசல்ட்டு. நேற்று வந்து 49 3 டிஜிட்டில் 49 இருக்குது.
இல்லை அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா 94. ஸோ 94 95 அப்படின்னு அடிக்கலாம். இல்லை 49ன்றதில் 10 கூட்டி 59 அப்படின்னு அடிக்கலாம். வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக ப்ளே பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் நம்பர் 411 பாக்ஸில் வச்சாலும் வின்னிங் பிடிக்க சான்ஸ் இருக்குது. 4 டிஜிட்டில் 3 நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன். 64 11 411 61 26 126 17 59 759. கீழே கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்ஸிங்கில் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்த நம்பர். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஸ்ஸிங் மாறும். உங்கள் ஸ்டைல் வேறு, என் ஸ்டைல் வேறு. உங்கள் மனசுக்கு செட் ஆகிற நம்பர்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க. அதுவும் பாஸ் ஆகலாம், நான் எடுத்த நம்பரும் பாஸ் ஆகலாம். அதனால் நான் கஸ்ஸிங்கில் எடுத்த டோட்டல் நம்பர்ஸை உங்கள் பார்வைக்கு நான் கொடுத்துருக்கேன். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பரை மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னு சொன்னால் விட்டுருங்க. ஸோ 3 டிஜிட்டில் 841 059 659 965 969. அதாவது நேற்று ஏசியில் 44 494 அடிச்சிருக்காங்க. நேற்று ஏசியில் அந்த ஏசியில் அடித்த 44 அப்படியே பவர் பண்ணி 99 அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இடையில இருக்கிற 9 6 மாற்றி விட்டு 969 582 831. இந்த கொடுத்துருக்கிற நம்பரில் 841 மட்டும் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 14 41 ஏபிஏசிபிசிலையும் கொடுத்துருக்கேன். அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. 841 ஆல்ரெடி 759 மேலே கொடுத்துருக்கேன். 059 கொடுத்துருக்கேன். 659 கொடுத்துருக்கேன். ஒருவேளை இந்த 059ன்ற நம்பரை திருப்பி 950, ஏன்னா நேற்று வந்து ரிசல்ட் 494 49 இருக்குது. நேற்று ரிசல்ட்டில் 49 இருக்குது. ஒன்றை கூட்டி 50 950 அப்படின்னு அடிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இன்னும் ரிசல்ட் வரக்கு டைம் இருக்குது மை டியர் பிரதர்ஸ். 2 மணி அப்படின்னு போகும்போது இந்த டியர் லாட்ரி ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அந்த டியர் லாட்ரி நம்பரோட நம்ம கஸ்ஸிங் நம்பர்ஸ் மேட்ச் ஆகுது. ஸோ ஒருவேளை அவன் வந்துட்டு 960 அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. டியரில் நம்ம 059 கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இறக்கிட வேண்டியதான் 059 இல்லைனா 950 போட்டு. ஏன்னா 10 தானே டிஃபர் ஆகுது. அப்படி அந்த கணக்கில் ஒரு கால்குலேஷன். ஓகே டியர் பிரதர்ஸ், டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கஸ்ஸிங் நம்பர்ஸ். 411 பாக்ஸில் வச்சாலும் வின்னிங் பிடிக்க மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. 4 டிஜிட்டில் 64 11 61 26 17 59 கொடுத்துருக்கேன். 3 டிஜிட்டில் 841 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். பிசியில் 59 வர மாதிரி 3 நம்பர் கொடுத்துருக்கேன். 759 059 659. ஓகே மை டியர் பிரதர்ஸ், மார்க் பண்ணி கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். இன்றைக்கி 11ஆம் தேதி சண்டே கேரளா லாட்ரி சம்ருதியினுடைய கஸ்ஸிங் நம்பர்ஸ். உங்களுடைய கஸ்ஸிங் நம்பர்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே dear brothers, thanks for following me and thanks for watching my channel, and also thanks for your support and love. So whatever it may be, take care of your health and take care of your family. Have a happy day. Good luck.